அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவிளங்க சிவயோக சிதியெல்லாம் விளங்க சிவஞான நிலை விளங்க சிவ அனுபவம் விளங்க திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே திருக்கூத்து விளங்க ஒளி சிறந்த அரு விளங்கே உரு விளங்க உயிர் விளங்க உணர்ச்சியது விளங்க உலகமெல்லாம் விளங்க அருளுதவும் பெருந்தாயாம் மறுவிளங்கு குழல் வள்ளி மகிழ்ந்தொரு வாழ் விளங்க வயங்கு மணி பொது விளங்க வளர்ந்த சிவ கொழுந்தே அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் பொருள் சாரும் மறைகள் எல்லாம் போற்றுகின்ற தெய்வம் போதாந்த தெய்வம் உயர் நாதாந்த தெய்வம் இருப்பாடு நீக்கி ஒளி ஏந்தருளம் தெய்வம் எண்ணிய நான் எண்ணியவாரென கருளும் தெய்வம் திரைபாடல் வந்தமையும் சிவமாக்கும் தெய்வம் சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம் அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம் வாயார வாழ்த்துகின்றோர் மனத்தமர்ந்த தெய்வம் மலரடியின் சென்னிமிசை வைத்த பெரும் தெய்வம் காயாது கனியாது கலந்து நிற்கும் தெய்வம் கருணை நிதி தெய்வம் முற்றும் காட்டுவிக்கும் தெய்வம் சேயாக எனை வளர்க்கும் தெய்வம் மகா தெய்வம் சிற்றபையில் ஆடுகின்ற தெய்வம் அதே தெய்வம் அருஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அம்பலத்தே ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் அருட்பெருஞ்சோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி சோதிய சுடரே சோழொளி விளக்கே சொரிகுழல் பனை முளை மடந்தை பாதிய பரணே பால்கொள் வெண்ணேற்றாய் பங்கைய தயனாமாலரியா நீதிய செல்வ திருப்பெருந்துறையில் நிறைமலர் பொருந்தம் மேறிய சீர் ஆதியே அரணே நாதரி தடைத்தால் அதந்துவே என்றே அருளாயே சுற்றுனை வேதியன் சோதிவானவன் பொற்றுனை திருந்தடி பொருந்த கைதொல கற்றுனை பூட்டிவார் கடலில் பாய்ச்சினம் நற்றுணையாவது நம சிவாயவே கற்றுனை பூட்டிவோர் கடலில் பாய்ச்சினம் நற்றுணையாவது நம சிவாயவே இந்திரிய வயமயங்கி
இருப்பதற்கு காரணமாய் அந்தரமே திரிந்து ஓய் அருணரைகள் வீழ்வேற்கு சிந்தைதனை தெளிவித்து சிவமாக்கியனை ஆண்ட அந்தமில்ல ஆனந்தம் அணிகள் தொல்லை கண்டேனே. அம்மையே அப்பா ஒப்பில்லமணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையை வெறுக்கே பொழுதினை சுருக்கும் உழைத்தலை உடையனே தனக்கு செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே இம்மையை இங்குனை செக்கென பிடித்து எங்கெழுந்தருளுவதினியே. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி நரியை குறியாய் பரியாக்கி ஞாலம் எல்லாம் நிகழ்வித்து பெரிய தென்னன் மதுரையெல்லாம் பேச்சது ஏற்றம் பெருந்துரையாம் அரிய பொருளே அவிநாசி அப்பா பாண்டி வெல்லாமே தெரிய அரிய பரஞ்சோதி செய்வது ஒன்றும் அறியேனே. மறையுடையாய் தோளுடையாய் வாசடை மேல் வளரும் பிறையுடையாய் பிஞகன் என்றுன்னை பேசினல்லால் குறையுடையார் குற்றமோராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையார் இடர்களையார் நெடுங்கலம் மேயவனே நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே நிறையுடையார் இடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே. பெற்றதாய் தன்னை மகமறந்தாலும் பிள்ளையை பேரும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உணர் மறந்தாலும் உடலை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்றே இமைப்பது மறந்தாலும் நற்றவர் தவறவர் உள்ளிருந்தோங்கும் நம சிவாயத்தை நான் மறவேனே நம சிவாயத்தை நான் மறவேனே நம சிவாயத்தை நான் மறவேனே. திருக்கதமும் திரவாயோ திரைகள் எல்லாம் தவிர்த்தே திருவருளாம் பெருஞ்சோதி திருவுரு காட்டாயோ உருக்கிய மூதூற்றெடுத்தென் உடம்புயிரோடுளமும் ஒளிமயமே ஆக்குரமே உணர்ச்சி தந்து அருளாயோ கருதா தனி வடிவோய் நின்னை என்னோட்கலந்தே கங்குவகளின்றிகளித்திட செய்யாயோ செரு கருதாதவர்களுக்கரும் சித்தி உரத்தரசே சித்த சிகாமணியே என் திருநடநாயகனே. உலகம் தலைக்க வந்துதித்த குருவே வருக ஓதாதே உற்றகலைகள் அனைத்தையும் உணர்ந்தோய் வருக ஒன்றிரண்டற்றிலகும் பரமானந்த சுக இயல்பே வருக இப்பர்தமை இரவா கதியில் ஏற்றுகின்ற இறையே வருக என்போல்வார்களகந்த வேத்து கதியளிக்கும் கண்ணே வருக கண் நிறைந்த களிப்பே களிப்பில் உருகின்ற கனிவே வருக
களைமதிதோய் வடகஞ்செய்கின்ற வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வல்லலெனமோர் மாணிக்க மணியே வருக வருகவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ஒருமையுடன் நினது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவுகளவாமை வேண்டும். பெருமை வெறும் நினது புகழ் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். மனமே விடுத்தொழுக வேண்டும். மதமானவை பிடியாதிருக்க வேண்டும். மறிவு பெண்ணாசையை மறக்கவே வேண்டும். உன்னை நான் மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் நான் வாழ வேண்டும். தருமமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர்களமோகு கந்த வேலே தன்முக தொய்யமணி உன்முக சைவமணி சண்முக தெய்வமணியே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் வணியே வணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியனை சகோதரனே குருவாய் அருவாய் உள்ளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனேவா என்ற நிச்சயெல்லாம் உன்னன் மேலே வைத்தேன் எல்லளவும் பயமில்லையே. பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனேவா என் நிச்சயெல்லாம் உன்னன் மேலே வைத்தேன் எல்லளவும் பயமில்லையே. கொச்சை மொழியானாலும் உன்னை கொஞ்சி கொஞ்சி பாடிடுவேன். என் நிச்சயெல்லாம் அழிந்ததையா எங்கும் சாந்தம் நிலவுதையா. பச்சை மயில் வாகனனே சிவபால சுப்பிரமணியனேவா என் நிச்சயெல்லாம் உன்மேலே வைத்தேன் எல்லளவும் பயமில்லையே. வர்தருதேன மணிக்க சிவாகி உன் கடலில் தேனமுத துணர்வூரி இன்பரசத்தே வருகி பலகாலம் எந்த நோயை காதரவுற்றருள்வாயே. விதனகாகவன தனைவோனே தந்தை வளர்த்தாள் அருட்கை கனியோனே இன்பரசத்தே வருகி பலகாலம் இந்த நோயிற்காதரவுற்றருள்வாயே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. அருட்சிவ நெறிசார் அருட்பெரு நிலைவார் அருட்சிவதியாம் அருட்பெரும் ஜோதி. ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆனலின் ரோங்கிய அருட்பெரும் ஜோதி. இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் ஆகமர பொருந்திய அருட்பெரும் ஜோதி. ஈனமின்றி கவரத்திரண்டின் பொருளாய் ஆனலின் ரோங்கிய அருட்பெரும்
அருட்பெரும் ஜோதி ஊரை மனம் கடந்த ஒரு பெரு வெளிமேல் அரசு செய்தோங்கும் அருட்பெரும் ஜோதி ஊக்கமும் உணர்ச்சியும் மொழி தருமாக்கை ஆக்கமும் அருளிய அருட்பெரும் ஜோதி எல்லையில் பிறப்பினம் கடல் கடத்திய அல்லலை நீக்கிய அருட்பெரும் ஜோதி ஏறா நிலை மிசை ஏற்றி என்றனக்கே ஆறாறு காட்டிய அருட்பெரும் ஜோதி ஐயமும் திரிவோம் அறுத்தனதுடம்பின் ஐயமும் நீக்கிய அருட்பெரும் ஜோதி ஒரு நிலை தனி வெளி சிவவெளி எனமோ அருள் வெளி பதிவளர் அருட்பெரும் ஜோதி ஓதாதுணர்ந்திட ஒளி அளித்தனக்கே ஆதாரமாகிய அருட்பெரும் ஜோதி அவ்வியமாதியும் ஆரந்தவித்தவே அவ்வியல் வளர்த்தோம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி எருமையிலேறி விளையாடு முகம் ஒன்று ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று உருமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்றுருவ வேள் வாங்கி நின்ற முகம் ஒன்று மறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று பள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று அறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் அதி அருணாச்சலமர்ந்த பெருமாளே அறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலமர்ந்த பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நான் சொல்லியிருக்கேன் அதனால இந்த மாதிரி இருந்துட்டு இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி. அம்மா நன்றி. நீங்க இத்தனை முகங்களை கூப்பிட்டீங்க இல்லையா, அதனாலதான் 6 முகம் வந்துட்டேன். சரிங்களா? அருட்பா, திருப்புகழ், திருவாசகம் ரொம்ப அழகா பாடினாங்க. அவங்களுக்கு அவங்களுக்கு அழகா ஒரு கைதட்டல் கொடுத்துருக்கலாம். நீங்க எவ்வளவுதான் பாடினாங்க, 3 பாடினாங்க, அருட்பா பாடினாங்க, திருவாசகம் பாடினாங்க, திருப்புகழ் பாடினாங்க. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறது. நிகழ்ச்சிக்கு போயெல்லாம் எல்லாம் வந்திருக்காங்கல்ல, நிகழ்ச்சிக்கு போனாதான் கொஞ்சம் வேகமா முடிக்க முடியும். அடுத்து தமிழ்தாய் வாழ்த்து திரு சத்தியவேந்தன் கோபால் ராமச்சந்திரன் அவருக்கு மகன். சீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதில் தெக்கனமும் அதிர்ச்சிறந்த ராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீர் இளமை திறமையந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. நன்றி. தாயளி தமிழர் தமிழரின் கவிதை தன்னை
தாயெழில் தமிழர் தன்னை தமிழரின் கவிதை தன்னை ஆயிரம் மொழியிற்கான இப்புவி அவாவிற்றென்றே தோயுறும் அதுவினாறு தொடர்ந்து என் செவியில் வந்து பாயும் நாள் என்னாலோ யாரிதை பகர்வார் இங்கே யாரிதை பகர்வார் இங்கே வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே மாண்புகள் நீயே என் தமிழ் தாயே வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே வீரரின் வீரமும் வெற்றியும் நீயே வீழ்வாரை வீழாது காப்பவள் நீயே வீரரின் வீரமும் வெற்றியும் நீயே வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே தாழ்ந்திடும் நிலையினில் உனைவெடுப்பேனோ தமிழன் என்றாலும் தலை குனிவோனோ தாழ்ந்திடும் நிலையினில் உனைவெடுப்பேனோ தமிழன் என்னாலும் தலை குனிவானோ சூழ்ந்தின்பம் நல்கிடும் பைந்தமிழ் அன்னாய் சூழ்ந்தின்பம் நல்கிடும் பைந்தமிழ் அன்னாய் தோன்றுடல் நீ உயிர் நான் மறப்பேனோ வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே செந்தமிழே உயிரே நரும் தேனே செந்தமிழே உயிரே நரும் தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேனே செயலினை மூச்சினை உனக்கு எழுத்தேனே நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே. ஒரு புறநானூற்று பாடல். பார்த்து இருக்கணும். புண்ணியமாம் பாவம் போன நாள் செய்தவை மண்ணில் பிறந்தார்க்கு வைத்த பொருள் எண்ணுங்கால் ஈதொழிய வேறில்லை எண்ணுங்கால் ஈதொழிய வேறில்லை எச்சமயத்தோர் சொல்லும் தீது ஒழிய நன்மை செயல் எண்ணுங்கால் ஈதொழிய வேறில்லை எச்சமயத்தோர் சொல்லும் தீது ஒழிய நன்மை செயல் தீது ஒழிய நன்மை செயல் பல்சான்றீரே பல்சான்றீரே கயல் முள் அன்ன நரைமுதிர்த்தீரை கவுள் பல்சான்றீரே கயல் முள் அன்ன நரைமுதிர்த்தீரை கவுள் பல்சான்றீரே கணிச்சி கூர்ம்படை கடுந்திரல் ஒருவன் கணிச்சி கூர்ம்படை கடுந்திரல் ஒருவன் பிணிக்கும் காலை இறங்குவீர் மாதோ பிணிக்கும் காலை இறங்குவீர் மாதோ
இறங்குவீர் வாதோ பல் சான்றீரே பல் சான்றீரே நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமின் அதுதான் எல்லாரும் ஓப்பது அன்றியும் நல்லாற்று படுமின் நெறியுமாறதுவே அதுதான் நல்லாற்று படுமின் நெறியுமார் அதுவே பல் சான்றீரே பல் சான்றீரே கயல் முள் அன்ன நரைமுதிர் திரைகவுள் பயனில் மூப்பின் பல் சான்றீரே பல் சான்றீரே. மதுரை நரிவெறு தலையூர் அப்படின்ற ஒரு புலவர் எழுதிய இந்த பாடல் பெரியவர்களுக்கு நல்லது செய்யலினாலும் பரவாயில்லை, அல்லது செய்ய வேண்டாம் அப்படிங்கிற அறிவுரை. அடுத்தது இது எல்லாரும் நம்ம கேட்ட பாடல், கணியன் பூங்குன்றனார் பாடல். யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா தீதும் நன்றும் பிறர் தரவாரா நோதலும் தனிதலும் அவற்றோரன்ன நோதலும் தனிதலும் அவற்றோரன்ன சாதலும் புதுவதன்றே வாழ்தல் இனிதென மகிழ்ந்தன்றும் இளமே சாதலும் புதுவதன்றே வாழ்தல் இனிதென மகிழ்ந்தன்றும் இளமே முனிவின் இல்லாதென்றலும் இளமே முனிவின் இல்லாதென்றலும் இளமே யாதும் ஊரே யாவரும் கேளீர் மின்னொடு வானம் தந்துளி தளையி ஆனாது மின்னொடு வானம் தந்துளி தளையி ஆனாது கள்பொருதிறங்கும் மலர் வேறாற்று புனைவோர் நீர்வழிப்படுவோம் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனம் ஆதலின் மாட்சியின் பெரியாரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே மாட்சியின் பெரியாரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறர்தர வாரா பிறர்தர வாரா பிறர்தர வாரா பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தம் தம் கருமமே கட்டளைகள் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தம் தம் கருமமே கட்டளைகள் 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 உருவு கண்டு எல்லாமை வேண்டும் உருள் பெறும் தேர்க்கு அச்சாணி அண்ணா உடைத்து அச்சாணி அண்ணா உடைத்து அச்சாணி அண்ணா உடைத்து. இனி ஒரு தன்முனைப்பு பாடல், மோட்டிவேஷனல் சாங், தமிழ்ல சொன்னதான் புரியும். இது கோப்பெருஞ்சோழன் அப்படிங்கிற ஒரு மன்னன், புலவரும் அவர் எழுதினது. நல்ல காரியம் செய்யறதுக்கு நம்ம எல்லாருமே பயந்துக்கிறோம், நல்ல காரியம் செய்யுங்க
நல்ல காரியம் செஞ்சா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு சொல்றாரு. அதுக்கு முன்னாடி அந்த பாடல் தொகையரா பாடல் ஒன்று கோபுரஞ்சாலனை பத்தி எப்பொழுதும் கற்றோரை கற்றோரே காமறிவர், அதுக்கு கண்ணகனார்னு எழுதின ஒரு பாடல். அது பொன்னும் துகிரும் முத்தும் மன்னிய மாமலை பயந்த காமருமணியும் இடைப்பட சேயாயினும் தொடை புணர்ந்து அருவிலை நன்களம் அமைக்கும் காலை, அருவிலை நன்களம் அமைக்கும் காலை ஒரு வழி தோன்றியாங்கு என்றும் சான்றோர் சான்றோர் பாலராப சாலார் சாலார் பாலர் ஆகுபவே, சாலார் சாலார் பால ஆகுபவே. செய்குவம் கொல்லோ நல்வினை எனவே ஐயம் அறார் கசடு ஈண்டு, கசடு ஈண்டு காட்சி நீங்கி நெஞ்சத்து துணிவில்லோரே. செய்குவம் கொல்லோ நல்வினை எனவே ஐயம் அறார் கசடு ஈண்டு காட்சி நீங்கிய நெஞ்சத்து துணிவில்லோரே. யானை வேட்டுவன் யானையும் பெருமே குறும்பூல் வேட்டுவன் வரும் கையும் வருமே. யானை வேட்டுவன் யானையும் பெருமே குறும்பூல் வேட்டுவன் வரும் கையும் வருமே. அதனால் உயர்ந்த வேட்டத்து உயர்ந்திசினோர்க்கு, அதனால் உயர்ந்த வேட்டத்து உயர்ந்திசினோர்க்கு செய்வினை மருங்கின் எய்தல் உண்டெனின் தொய்யா உலகத்து நுகர்ச்சியும் கூடும், தொய்யா உலகத்து நுகர்ச்சியும் கூடும், தொய்யா உலகத்து நுகர்ச்சி இல்லெனின் மாறி பிறப்பின் இன்மையும் கூடும். மாறி பிறவார் ஆயினும், மாறி பிறவார் ஆயினும் இமயத்து இமயத்து கோடுயர்ந்த தன்னிசை நட்டு தீதில் யாக்கையோடு மாய்தல் தலையே. தீதில் யாக்கையோடு மாய்தல் தலையே. ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு, ஈதல் இசைப்பட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. நன்றி, வணக்கம். முதல் நிகழ்வாக ஒளிவிளக்கு ஏற்றுதல், குத்துவிளக்கு ஏற்றுதல் திரு சோ சங்கீதா அவர்களை வருவார். மெழுகுகளை சங்கீதா அவர்களை உலக தமிழறி கழகம் திரு சிவலிங்கையா அவர்கள் திருவள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவிக்குமாறு பணிபுரியுமாறு கேட்டுக்கொள்கிறோம். மையவாங்கி குத்துவிளக்கு ஏற்றுவாங்க. அப்படியே வந்துருக்காங்க சங்கீதா, தீபிகா, ஹேமாதேவி, கணேசன், அசீம் வந்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். வாசகிமா வாங்க. மோகனாம்பாள், நளினி வாங்க. உலகு உலக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது சோதி உள்ளது, இல்லக விளக்கது இருள்
சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நம சிவாயவே நல்லக விளக்கது நம சிவாயவே நல்லக விளக்கது நம சிவாயவே ஒளி வளர் விளக்கே உளப்பிலா ஒன்றே உணர்வு சொல் கடந்ததோர் உணர்வே ஒளி வளர் விளக்கே உளப்பிலா ஒன்றே உணர்வு சொல் கடந்ததோர் உணர்வே தெளிவளர் பள்ளிங்கின் விரல் மணி குன்றே சித்தத்துள் தீப்பிக்கும் தேனே அழிவளர் உள்ளத்து ஆனந்த கணியே அம்பலம் ஆடரங்காக தெளிவளர் விளக்கே தெளிவளர் விளக்கே திரள் மணி குன்றே அருட்பெரும் ஜோதி 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 தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னானயம் பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து என்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அறியேன் எப்போவே தோன்றும் அளவெம்மாயையற்று வெளிக்குள் வெளிகடந்து சும்மா இருக்கும் சுகம் அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் அப்பா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் ஆறுயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் எப்பாரும் எப்பதமும் எங்கனமும் நான் சென்றே எந்தை நினதருட்புகளை இயம்பிடல் வேண்டும் செப்பாதமே நிலை மேல் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டும் தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவா நினை பிரியா நிலைமையும் வேண்டுவனே தப்பேது நான் செய்யணும் நீ பொறுத்தல் வேண்டும் தலைவா நினை பிரியா நிலைமையும் வேண்டுவனே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நன்றிங்கம்மா. அடுத்து திரு ஓவியர் சரவணன் அவர்கள் 2 தமிழ் புலமைகளை படம் வரைந்து கொடுத்திருக்கின்றார். முதலில் திருவள்ளுவருடைய படத்தை தமிழ் திருக்குறள் முன்முயற்சி வகுப்பு நடத்தும் எங்களுடைய ஆசான் என்றுதான் சொல்ல வேண்டும் திரு அன்வர் பாட்ஷா அவர்களை திருவள்ளுவர் படத்தை திறந்து வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வாங்க. உங்களுடைய கரவொலியோடு அவர் திறந்து வைக்கின்ற வேண்டும். நீங்க சரவணன் நீங்க
சரவணன் வந்துருக்கா? சரவணன் முன்னாடி வாங்க. அவங்க பக்கத்துல இருக்குங்க. சரவணன் முன்னாடி வாங்க. எல்லாம் வரைஞ்சு கொடுத்து தள்ளி போயிருந்தீங்கன்னா நல்லா இருக்காது. சரவணன் அவர்கள் தான். நீங்க வாங்க, அப்படி நீங்க தான் கதாநாயகன். வாங்க. அருமை உடைத்தென்று அசாவாமை முயற்சி. ஐயா நன்றிங்க. அடுத்து சரவணன் அவர்கள் வரைந்த திரு ஔவையார் படத்தை ஓவியம் வாசுகி அம்மா அவர்கள் திறந்து வைக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஐயா எங்கீங்க அவங்க? அம்மா சங்கீதா, சங்கீதா நீங்க பக்கத்திலே இருங்க. அப்பதான் தெம்பா இருப்பாங்க. நம்ம அம்மையாரியா கொண்டு வந்திருக்கேன். சங்கீதம் இல்ல சோமா. அனைவருக்கும் வணக்கங்க. நாங்க இந்த மாதிரி ஒரு விழா ஏற்பாடு பண்றோம். அந்த விழாவுக்கு ஏதாவது ஓவியம் வரைந்து தர முடியுமான்னு நான் கேட்டிருந்தேன். அப்ப திரு சரவணன் அவர்கள் பாத்தீங்கன்னா நமது ஆர்ட்ஸ் காலேஜ் கல்லூரியில தான் ஓவியராக இருக்கிறாரு. அப்ப அவரே சொன்னாரு, நான் உங்களுக்கு ஒரு ஓவியம் வரைஞ்சு தரட்டுமான்னு. அந்த ஓவியம் தான் இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. இது தமிழ் அமைப்புகளுக்கு, தமிழ் மொழிக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு சிறப்பு. இடியை விட பயங்கரமாக கையை ஒளியை எழுப்புங்கள். இடி கூட இன்று தோற்று போக வேண்டும். ஏனால் அவர் அதை சொன்ன உடனேயே மறுப்பு சொல்லாமல் வரைந்து கொடுத்த அழகிய ஓவியங்க. இது எப்படி தெரியுங்களா? எங்களுடைய நூல் காஞ்சி இலக்கிய பேரவைக்கு நோபல் பரிசை விட பெரியது. அதை விட பெரியது உங்கள் கைத்தட்ட. நன்றி நன்றி நன்றி. தமிழுக்கு அப்புறம் தான் நோபல் பரிசே வந்துச்சு. முதல்ல தமிழ் தான். எல்லாரையும் பூ போடுறதுக்கு அழைச்சிட்டு பூ போட்டு சிறப்பு மேல பூ போடுற சொல்லிடலாமா? சரி, நீங்கள் அனைவருமே உயிரோட்டம் உள்ள திருவள்ளுவருடைய படத்திற்கும் ஔவையாருடைய படத்திற்கும் மரியாதை செய்யுமாறு பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். சோமு, அது அப்படியே கலைஞ்சிரு சோமே. ஒரு 5-6 பேர் போட்டா போதும். சோமு, எல்லாரும் இருந்தோம்னா கலைஞ்சிட்டே போயிட்டு இருக்கும். 5-6 பேர் மட்டும் போட நான் மேடைக்கு கூப்பிட்டுலாம். போடுங்க. அப்புறம் நீங்க வர நானே நீங்க வரவேற்பு முன்னாடி இருக்குதுன்னு நினைச்சேன். முன்னாடி ஸ்டேஜ் ஆகணும், வெறும் வேலையில எப்படி பேசுறேன். ஏன்னா போட்டோ இருக்கு, இது நம்ம மாணவர் 20 வருஷமா போட்டோ அந்த போட்டோ எடுக்கிற பையன் போட்டோ எடுக்கிறேன் சொல்றேன். என்னோட எல்லா யூனிவர்சிட்டி எவ்வளவு நாள் ஆச்சு? 3 டைம் யூனிவர்சிட்டி வந்துட்டேன். இல்லை, நான் ஏன் கேட்டேன்னா அடுத்த வருஷம் என் பையன் சரி இல்லை க்ளவுடு கொஞ்சம் அதனால தான் நான் கொஞ்சம் குறைக்கும். என் பையனுக்கு +2 முடிஞ்சுது பேரனுக்கு. அதுக்கு தான் நான் சொல்றேன். வேற சோமன் கையோட சரவணுக்கு ஒரு மரியாதை பண்ணிருக்கேன். அதான் நல்லது. இந்த சமயம் அவருடைய நிகழ்ச்சி ஓடிது. ஒரு மேடையில் உட்கார வச்சு பண்ணிக்கலாம். அவரு இப்போ பேச மாட்டாங்களா? சிவலிங்கையை மேடைக்கு வரணும். நான் சொல்றேன், மேடைக்கு சிவலிங்கையா சிவலிங்கம்
அப்புறம் அந்த வழக்கறிஞர் சிவகுமார் அவரு முன்னிலை. சரிங்க, கூப்பிடுங்க. தலைமை கூப்பிடுறோம். வழக்கம் நம்ம வழக்கம் மாணிக்கம் இன்னொரு 2 சேர் சிவா 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 சரிங்களா? அவ்வளவுதானா? சரி, அப்படியே நீங்க ஞாயிற்றுக்கிழமை லீவு, மத்தியானத்துக்கு மேல வீட்டுல நிறைய பேசிக்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சி தொடர்கிறது. நூல்காஞ்சி இலக்கிய பேரவை, நூல்காஞ்சி வலையொலி ஊடகம் மற்றும் ஓவியா பதிப்பகம் நடத்தும் தமிழர் இலக்கிய பண்பாட்டு பெருவிழாவுடைய நிகழ்ச்சிக்கு மேலாள் இயக்குனர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் திரு விஜயராகவன் ஐயா அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். ஐயா அடுத்து தமிழ் நுண்பயிற்சி வகுப்பு நடத்தும் எங்களுடைய ஆசிரியர் திரு அன்வர் பாட்ஷா ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். உலக தமிழறி கழகம் திரு சிவலிங்கம் ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். திரு சிவகுமார் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். முன்னிலை சிவகுமார் வாங்க. நன்றி நன்றி. அடுத்து கோபி உடல் இயக்க நிபுணர் திரு கோபி முருகன் அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். திரு ராஜேந்திரன் ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். இனிய தமிழகம் நிகழ்ச்சி கம்பன் கலைக்கூடத்தின் துணைத் தலைவர் திரு ரவீந்திரன் ஐயா அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றேன். மேடை நிறைந்திருக்கிறதே ஒரு மனது நிறைந்திருக்கிறது. அந்த அளவுக்கு பெரிய ஒரு ஆளுமையில தான் அமர்ந்திருக்கிறீங்க. அந்த அளவுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி என்று சொல்லிக்கிட்டு, காலையிலேயே மழை நல்லா பெஞ்சுது. இருந்தாலும் கூட தமிழ் நிகழ்ச்சிக்கு நீங்க வந்தது உங்களுடைய அன்பை வெளிக்காட்டுது. அன்புதான் எல்லாத்துக்கும் முக்கியம். அந்த அன்பே சிவம் தான் சொல்லுவாங்க. அதை நம்ம வணங்கிட்டு வெளியில வந்துடுறோம். ஆனா அன்பு சிவா தான் உங்களுக்கு வரவேற்பே கொடுக்க போகிறார். அன்பு சிவா அவர்களை வரவேற்புரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சித்தம் பல செய்து என் சிந்தையில் நடைமாடி புவிக்கு முதலாய் பிறந்திட்ட என் பைந்தமிழை நீ என்னுள் பிறந்ததால் தான் நான் விண்ணில் சிறகடிக்க முடிந்தது. கோடி கோடி வணக்கங்கள் உனக்கு, கொள்ளை கொள்ளும் இன்பத்தமிழ் எனக்கு. வள்ளுவன் வாக்கில் பிறந்து கம்பன் கைகள் தவழ்ந்து கண்ணதாசனின் காதலியாய் மண்ணுக்குள் நீராய் விண்ணுக்குள் மலையாய் என்னுள் நீயாய் உன்னும் நானாய் விட்டிருக்கும் முத்தாக பிறந்து சத்தாக வளர்ந்திட்ட இந்த முத்தான தமிழுக்கு என் முதல் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நூல்காஞ்சி இலக்கிய பேரவை, நூல்காஞ்சி வலையொலி ஊடகம், ஓவியா பதிப்பகம் இணைந்து நடத்தக்கூடிய தமிழரின் இலக்கிய பண்பாட்டு பெருவிழாவிற்கு வருகின்றக்கூடிய அனைவரையும்
வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். இந்த இனிய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் நாங்கள் கருதுகின்றோம். தொடர்ந்து சோமு ஐயாவோட தொடர்ந்து ஓராண்டு காலமாக அவரோடு இணைந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கல்வீரம்பாளையத்தில் இருக்கக்கூடிய பாரதியார் அச்சகத்தில் தான் முதல் முறையாக அவரை நான் சந்தித்தேன். அந்த சந்தித்த நாள் முதல் நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, எப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஸோட நீண்ட காலமாக நட்போட இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பாங்க. ஒரு நல்ல நட்புக்கு சொந்தக்காரர் வந்து சோமு ஐயா. என்னை உலகம் முழுக்க நல்லா கைதட்டலாம். ரொம்ப அமைதியாக, நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா தூங்குற மாதிரி நினச்சிக்குவேன். ஏன்னா எப்பவுமே அந்த காலையில் கிளாஸ் எடுக்கும்போது எல்லாம் தூங்கிடுவாங்க, பூரி சாப்பிட்டு. அது மாதிரி அந்த நிகழ்வில் தமிழ்தாய் வாழ்த்து வழங்கிய சத்தியவேந்தன் ஐயா அவர்களுக்கும் கோபால் ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் என வருக வருகின்ற அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வில் வெளிச்சத்தை தரக்கூடிய குத்துவிளக்கு ஏற்ற வருகின்ற திருமதி வாசுகி ரவீந்திரன் ஐயா அவர்களுக்கும் மகேஸ்வரி அம்மா அவர்களுக்கும் சங்கீதா அம்மா அவர்களுக்கும் ஹேமாதேவி அவர்களுக்கும் தீபிகா அவர்களுக்கும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். தொடர்ந்து ஒரு 5-6 நிகழ்வுகளில் தொடர்ந்து எங்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் தரக்கூடிய எங்களுடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக மேனாள் இயக்குனர் ஐயா அவர்கள் ஒரு முறை இனிய நந்தவனம் சார்பாக நான் இலங்கை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அப்போது ஐயாட்ட கூப்பிட்டு, ஐயா இந்த மாதிரி நான் இலங்கை செல்றேன் அப்படின்னு சொல்லி முதல் முறையாக ஃப்ளைட் ஏற போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அடுத்த 3 மணி நேரத்தில் அவருடைய வங்கி கணக்கிலேருந்து 25,000 ரூபாயை வந்து எனக்கு அனுப்பிச்சி விட்டு செலவுக்கு வச்சுக்குங்கன்னு சொல்லுவார். நிறையா தொடர்ந்து என்னுடைய இந்த நூல்கள் வருவதற்கு அவரும் ஐயாவும் ஒரு காரணம். எங்கள் அப்பா இல்லைன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். நான் வந்து அவரை அப்பாவை நான் தத்தெடுத்திருக்கிறேன் அப்படிங்கிற சொல்லி அவர்களை விஜயராமன் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நிகழ்வுக்கு முன்னிலை வழங்கக்கூடிய உலகத்தமிழ் நெறிக்கழகத்தினுடைய ஐயா அவர்கள் சிவலிங்கம் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். சிறப்பு விருந்தினராகவும் யாரை கூப்பிடலாம் என்று நாங்கள் பேசிட்டு இருந்தபோது எங்களுக்கு முதலில் வந்த நினைவு கம்பன் கலைக்குழுடைய தலைவர் மருத்துவர் கு சுப்பிரமணியா அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். வழக்கறிஞர் சு ரவீந்திரன் ஐயா அவர்களையும் கம்மன் கலைக்கூட துணைத் தலைவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். ஐயா வந்து சிலம்பின் சீற்றம் என்ற தலைப்பில் நம்மளோடு உரையாற்ற காத்திருக்கிறார். அதே மாதிரி இந்த பரிசுகள் வழங்கக்கூடிய சரவணன் ஓவியர் ஐயா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அதே போல அன்வர் பாஷா நிறுவனர் திருக்குறள் ஆய்வுக் கழகம் தொடர்ந்து உலகம் முழுக்க திருக்குறளை கொண்டு செல்லக்கூடிய தன்னுடைய தலையாய கடமையாக பணியாற்றக்கூடிய தமிழாசிரியர் முனைவர் அன்வர் பாஷா அவர்களை வருக வருக என்று உங்களுடைய பலத்த கரகோஷமோடு வரவேற்கின்றேன். அதே மாதிரி உடல் இயக்க நிபுணர் கோபி முருகன் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். வழக்கறிஞர் சேகர் அண்ணாதுரை அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். நூல்காஞ்சி இலக்கிய பேரவையின் தலைவர் திருமிகு க சோமசுந்தரம் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். திருக்குறள் சிந்தனையாளர் திரு பொன்னுசாமி அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். இனிய தமிழக இதழாசிரியர் தமிழ் பற்றாளர் இனிய நண்பர் ராஜேந்திரகுமார் அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். எங்களுடைய தமிழ் இலக்கிய பாசனுடைய டாக்டர் கோவை கிருஷ்ணா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். சிறப்பாக பொங்கல் கவிதை தரக்கூடிய வருகை இருந்திருக்கூடிய தமிழ் பேராசிரியர் RVS பொறியியல் கல்லூரியுடைய தமிழ் பேராசிரியர் முனைவர் மு சரளாதேவி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். எங்களோடவே பணியாற்றி தொகுப்புரை வழங்கி நிறைய பட்டிமன்றங்கள் பேசி இன்று சின்ன திரையில் மின்னிக் கொண்டிருக்கக்கூடிய சின்ன குயில் அபிராமி அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றேன். உங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் அவரோட தொடர்பு என்ன போதும். நல்ல ஒரு இனிய பண்பாளர், அனைவரையும் அரவணைக்கக்கூடிய ஒரு நல்ல தோழி அவர்கள். அதே போல தமிழ் சான்றோர்கள் முன்னிலை வைக்கக்கூடிய தமிழ் அமுதம் அப்பா ஐயாசாமி அவர்களையும் புலவர் காளியப்பன் அவர்களையும் ஞானப்பிரகாசம் அவர்களையும் செங்கோட்டுவன் அவர்களையும் மாணிக்கம் வாசகம் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். திருக்குறள் கணேசன் ஐயா அவர்களை வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றேன். கலையரசன் ஐயா அவர்களையும் தம்பித்துறை ஐயா அவர்களையும் தங்கராசு ஐயா அவர்கள் பாரதியார் அச்சகம் தொடர்ந்து எங்களுக்கு நல்ல நிகழ்வுக்கு நிறைய
செய்திகளையும் நல்ல பணிகளையும் செய்து தங்கராஜ் ஐயா அவர்களை வருக வருகின்ற அன்போடு வரவேற்கின்றேன். துரைசாமி ஐயா அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம். அதேமாதிரி ராஜேந்திரன் ஐயா அவர்கள், தண்டபாணி ஐயா அவர்கள், கு பாலு அவர்கள், கோவிந்தராஜ் அவர்களையும் வருக வருகை என்று அன்போடு வரவேற்கின்றோம். அதே போல மணிகண்டன் ஓவியர் துரைசாமி அவர்கள், மணிகண்டன் கவிஞர் முரளி, அரங்கசாமி, எம் பெருமாள் ஐயா அவர்கள், காளிதாஸ் ஐயா அவர்கள், சி மகேந்திரன் ஐயா அவர்கள், கோவிந்தராஜன் அவர்கள், சிவகுமார் ஐயா வழக்கறிஞர் சிவகுமார் அவர்கள், இருவூர் ஆறுமுகம் ஐயா அவர்கள், ஐயாத்துறை அவர்கள், ரமேஷ் ஐயா, மகேஸ்வரி அம்மா, பரமேஸ்வரி அம்மா, அபுதாகிர், தாவரங்களின் தோழர் அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். ராஜரத்தினம் அவர்கள், ராஜமாணிக்கம், ஜீவானந்தம், கவிஞர் ரகுபதி மற்றும் செந்தில்குமார், சிறுமுகை செல்வராஜ் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம். இந்த நிகழ்வுக்கு சிறப்பு அழைப்பாளராக வருகின்றக்கூடிய கோபு முருகன் அவர்களையும் மற்றும் இங்கே பெயர் நீண்ட வரிசையில் அமர்ந்து கொண்டிருக்கூடிய மேடையை அலங்கரித்திருக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் அரங்கத்தை அலங்கரித்திருக்கூடிய தமிழ் சொந்தங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை அனைவரையும் வருக வருக என்று வரவேற்று ஒரு 2 கவிதையோடு முடிக்கின்றேன். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். அந்த நல்வழியை நமக்கு காட்டும் தை திருநாளாம் பொங்கல் திருநாளை நாம் இன்று மகிழ்ச்சியோடு கொண்டாடுகிறோம். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வோர் என்ற ஐயன் திருவள்ளுவரின் வரிகளை நினைவு கூர்ந்து சாதி மதம் பேதங்களை கடந்து தமிழன் என்ற ஒரு ஒற்றை அடையாளத்தில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் அன்பான இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். பொங்கல் என்பது வெறும் உணவு அல்ல, பொங்கல் என்பது வெறும் உணவு அல்ல, நமது தமிழ் சமூகத்தின் அடையாளம். இயற்கையும் சூரியனையும் கால்நடைகளையும் போற்றும் ஓர் உன்னதமான திருவிழா. மண்ணை நம்பி வாழும் விவசாயிகளுக்கு நன்றி சொல்லும் ஒரு நன்றி அறிதல் திருவிழாவாக நாம் கொண்டாடுகின்றோம். இன்று நாம் நாகரிக வளர்ச்சி அடைந்திருந்தாலும் நமக்கு சோறு போடும் விவசாயிகளையும் இயற்கை வளங்களையும் காக்க வேண்டியது நமது கடமை. பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்த்து மண்ணையும் நீரையும் காப்போம். இந்த நல்நாளில் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வருக வருக என்று வரவேற்று அனைவருக்கும் இந்த அன்பின் தீபாவளி பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நடனத்தை காண வந்திருக்கும் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு வாய்ப்பளித்து இந்த சந்தர்ப்பத்தை எங்களுக்கு வழங்கிய நிகழ்ச்சி ஏற்பாடு குழுவிற்கு எங்களின் மனப்பூர்வமான நன்றி. இறைவனின் அருளுடன் இன்றைய நிகழ்ச்சியை தொடங்குகிறோம். ஈரேழு புவனங்களுக்கும் முதற்கடவுள், யாவர்க்கும் எதற்கும் இவரே முதற் பொருள். நான் வரை போற்றிடும் இறைவனாம். நர்த்தன கணவனின் பிரியமான ஆதி காலத்திலிருந்து பொம்ம பொம்மதா எனும் பாடலுக்கு நடனமாட வருகின்றனர் தர்மிகா, வைஷ்ணவி, தேவிஸ்ரீ, அபிராமி.
இனிய காலங்கள் பஞ்சவர்ணங்களுக்குள் வண்ணமாய் போல் உன்னை மூத்த மொழிகளின் மூத்த சொல்லே, என் செந்தமிழே, உனக்கு என் முதல் வணக்கம். உண்மையிலே இந்த நிகழ்வுக்கு நான் வரும்போது நிறைய பேசுறதுக்கான சூழலே இல்லை. நானே புரிஞ்சுக்கிட்டேன். இன்விடேஷன் அந்த அழைப்புதல் பார்க்கும்போதே புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப குறைவான கவிதை தான் சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் இங்கே அப்படியே வாம அவதாரத்தில் தமிழ் தாயே பார்த்த மாதிரி இருந்துச்சு. இதுதான் வேணும். இதை சொல்கிறதுக்காக தான் நானும் நினச்சேன். தமிழ் வெறும் பேச்சு, ஒரு மொழி அழிந்து கொண்டிருக்கிறது. மொழியின் முகம், இனத்தின் முகம்தான் மொழி அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஒரு மொழி தொடர்ந்து நம்ம பேச்சு மொழியாக அது இல்லாமல் போயிருமோங்கிற அச்சம் தொடர்ந்து எங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த இளைய தலைமுறை பிள்ளைகள்கிட்ட அதை கடத்தணும் அப்படிங்கிறதுக்கான மிக மெனக்கடலான ஒரு நிகழ்வு. எல்லா பகுதிகளிலும் வேறு விதமான பெயர்களில் பொங்கல் இட்டு கொண்டு, பொங்கலை வேறு வேறு மொழிக்காரர்கள்லாம் கொண்டாடும் நேரத்தில் தமிழின் இலக்கிய பண்பாட்டு பெருவிழா அப்படின்னு ஐயா சோமசுந்தரம் அவர்கள் இன்றைக்கு எல்லோரையும் அழைத்து இப்படியான ஒரு நிகழ்வை நடத்துவதற்காக நான் அவருக்கு பெரும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப குறைவாக என்னுடைய பொங்கல் வாழ்த்தை உங்ககிட்ட சொல்லிட்டு நான் விடைபெறேன். சாதி மதம் கடந்து சமத்துவ பானையில் சர்க்கரை பொங்கல் பொங்கட்டும், தரணியெங்கும் அதை மணக்கட்டும், பழையன கழிப்போம் நம் பகையோடு சேர்த்து, புதியன புகுத்துவோம் நம் அறிவோடு சேர்த்து, பொங்கட்டும் புது வாழ்வு ஓங்கட்டும் தமிழன் புகழ், ஏற்பிடிக்கும் கைகளுக்கு மகுடம் சூட்டும் நாள் இந்த நாள், பார்போற்றும் தமிழினத்தின் பண்பாட்டு திருநாள். ஒவ்வொரு வீட்டு முற்றத்திலும் ஒரு மரம் நடுவோம், ஒவ்வொரு தமிழன் மனதிலும் ஒரு அறம் நடுவோம், விவசாயத்தை காப்போம்,
மரபு விதைகளை மீட்போம் என்று கூறி இந்த நாளில், இனி வரக்கூடிய நாளில் நாம் தமிழினத்தில் நாம் ஐயா சொன்னது போல மரம் நடுதல் அப்படிங்கிறது மகத்தான ஒன்று. தமிழை வெறும் மேடைகளில் பேசாம அதை நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்வியல அதை நம்ம செயல்படுத்தணும். திருக்குறளை மேடையில் மட்டும் பேச வேணாம். அந்த தமிழ்தாய் வாம அவதாரத்தில் சொன்னது உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சி. இந்த விழா ரொம்ப சிறப்பாக, நிறைவாக, எதற்காக இது நடத்தப்பட்டதோ அது நிறைவாக இருந்தது. அவளுடைய பேச்சில் நான் அதை கண்டுகிட்டேன். உண்மையிலே ரொம்ப ஆனந்தமாக இருக்கு. எல்லோரும் தமிழை நீங்க புழங்குங்க. மேடையில் மட்டும் புழங்காம வீடுகளிலும் வீதிகளிலும் தமிழை புழங்க வேண்டும், முழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நூல்காஞ்சி இலக்கிய பேரவை, நூல்காஞ்சி வலையொலி ஊடகம், ஓவியா பதிப்பகம் ஆகியோர் இணைந்து நடத்தக்கூடிய இந்த பண்பாட்டு பெருவிழாவிற்கு என்னையும் அழைத்தமைக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, தை திருநாளாம் பொன்னாளில் தைமகளின் மடியில் தவழ தவம் செய்துள்ளோம். மங்கையவள் வந்த பொழுதினிலே நமக்கு பொழுது விடுகின்றது, வாழ்வும் செழிக்கின்றது. அறுசுவை உணவு தரும் அறுவடை திருநாள் இன்று. அள்ளும் பகலும் வியர்வை சிந்திய விவசாயியை போற்றும் நாள் இன்று. கட்டிக் கரும்பால் களை கட்டும் திருநாள் இன்று. மாடுகளும் மாண்பு பெறும் மகத்துவ பெருநாள் இன்று. மருத்துவ குணம் கொண்ட மஞ்சள் கொஞ்சும் மங்கள நாள் இன்று. தை தாயவளின் தயவாள் தமிழகமே வாழ்வு பெறும் திருநாள் இன்று. வாசலில் பூசணி பூவும் புதுப்பிள்ளை யாரும் அலங்கரிக்கும் நாள் இன்று. வெள்ளம் போல தித்திப்பாய் எட்டு திக்கும் ஏற்றம் பெறட்டும். வெள்ளம் போல் தித்திப்பாய் எட்டு திக்கும் ஏற்றம் பெறட்டும். மத கலவரங்கள் மறந்து மனித நேயம் பரவட்டும். மத கலவரங்கள் மறந்து மனித நேயம் பரவட்டும். பசுமையின் அழகால் நம் கண்ணிற்கு விருந்தளித்து நெல் பயிர் களங்காணும் அறுவடை திருநாள். மங்களமான இந்நாளில் பொங்கட்டும் பொங்கல். தைப்பொங்கல் வாழ்த்துக்கள். கோவை மதுராந்தகையின் தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். ஒன்றே உலகம் ஐயன் திருவள்ளுவரை வணங்கி தமிழ் அன்னைக்கு வணக்கத்தை கூறி இங்கு அமர்ந்துள்ள ஆன்றோர் சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் நூல்காஞ்சி இலக்கிய பேரவையின் நிறுவனர் அன்பு தம்பி சோமசுந்தரம் அவர்களுக்கும், திருக்குறள் தெல்லமுதம் அன்வர் பாட்சா அவர்களுக்கும், மருத்துவர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து ஆன்றோர் சான்றோர் பெருமக்களுக்கும், இந்த அவையில் அமர்ந்துள்ள அனைத்து ஆன்றோர்களுக்கும் என்னுடைய தமிழ் வணக்கத்தை கூறி நான் இப்பொழுது ஒரு நாட்டுப்புற பாடலை பாட இருக்கிறேன். அனைவரும் பேசி உங்களை களைப்படைத்து விட்டோம். இருப்பினும் இந்த நேரத்தில், அதாவது வயிற்றுக்கு உணவு இல்லாத பொழுது செவிக்கு ஈயப்படும் என்ற நிலையில் இப்பொழுது ஒரு பாடல். தானே தன்னானே தன தானே தன்னானே நானே நன்னானே நானே நன்னானே. நெல்லி மலச்சோலையிலே நெல்லளக்கும் பொண்ணு சாமி. நெல்லி மலச்சோலையிலே நெல்லளக்கும் பொண்ணு சாமி. சத்தம் போட்டு நெல்லளந்தா சாதம் கொண்டு நான் வருவேன். சத்தம் போட்டு நெல்லளந்தா சாதம் கொண்டு நான் வருவேன். குச்சி போல கருகுமணி குமிழு போல நடை நடந்து. குச்சி போல கருகுமணி குமிழு போல நடை நடந்து. உச்சி வெயில் கொளுத்துதையா ஓரம் போய் நின்னுக்கோங்க. தானே தன்னானே தன தானே தன்னானே நானே நன்னானே நானே நன்னானே. நாத்து நடுற பெண்டுகளே நல்ல பாட்டு பாடிடுங்கோ. அட நாத்து நடுற பெண்டுகளே நல்ல பாட்டு பாடிடுங்கோ. நீர பாச்சி நடுவயல்ல மங்கள குங்குமம் வச்சிடுங்கோ. நீர காய்ச்சி நடுவயல்ல மங்கள குங்குமம் வச்சுக்கோங்க.
தன்னானே தானானே தன தானானே நானே 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 நாட்டை தான் கையில வைத்து நல்லத எண்ணி நட்டிடுங்கோ நாட்டை கையில் எடுத்து நல்லத எண்ணி நட்டிடுங்கோ நீ நெடுவயல்ல போற பொண்ணா நேராக பார்த்து போயிடுங்கோ அட நெடுவயல்ல போற பொண்ணா நேரா பார்த்து போயிடுங்கோ தன்னானே தானானே தன தானானே பொறு தன்னானே வளர்ந்த பின்னால் வைரமாய் நெல்லு விளையும் பார்த்துக்கோ வளர்ந்த பின்னே வைரமாய் நெல் விளையும் பார்த்துக்கோ களைய புடுங்கி போட்டுடுகோ மச்சக்கருத்தா பார்த்து செய்திடுங்கோ அட களைய புடுங்கி போட்டுடுங்கோ கருத்தா பார்த்து செய்திடு மச்சா தன்னானே தானானே தன தன்னானே தானானே நானே நன்னானே நானே அறுவடை காலமே அழகாக வந்துடுச்சு அட அறுவடை காலந்தான் அழகாக வந்துடுச்சு போரடித்து குவித்து நெல்ல நீயும் இங்கே போட்டிடப்பா அட போட்டிடப்பா தன்னானே தானானே தன தானானே தானானே நன்னானே நானே நானே மாட்டு பொங்கல் இட்டே நாம் வயிறார சாப்பிடுவோம் அட மாட்டு பொங்கல் இட்டே நாம் வயிறார சாப்பிடுவோம் குலதெய்வத்தை வணங்கிடுவோம் ஆமா குலதெய்வத்தை வணங்கிடுவோம் கொங்கு தமிழ் பாடிடுவோம் கொங்கு தமிழ் பாடிடுவோம் தன்னானே தானானே தன தானானே தானானே நானே நன்னானே நானே அட நானே கொங்கு தமிழ் பாட்டு பாடி குதூகலமாய் இருந்திடுவோம் கொங்கு தமிழ் பாட்டு பாடி குதூகலமாய் இருந்திடுவோம் நன்றி வணக்கம் எனக்கு வாய்ப்பளித்தமைக்காக நம்ம தமிழ் சங்கத்துக்கு வணக்கம் பண்பாட்டு தமிழ் நம்முடைய தமிழானது தங்கத்தமிழ் இலக்கியத்தில் யாரும் மறவாமல் இருப்பதற்காக தம்பி அவர்கள் அனைவரும் பேசுவார்கள் நீங்கள் ஒரு நாட்டுப்புற பாடல் பாடுவீங்களான்னு நியூஸ்லெட் பள்ளியில் அண்ணா அவர்களுடைய விழாவிற்கு சென்ற பொழுது கேட்டார்கள் நானும் சரி என்றேன் இருந்தாலும் இந்த பேசுவதற்கு நேரம் இல்லாத கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்தி அனைவருக்கும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழால் இணைவோம் அனைவரும் ஒன்றிணைவோம் தமிழ் வணக்கம் எங்கும் அனைவருக்கும் தமிழ் எங்கும் பரவட்டும் வாழ்க வள்ளுவம் நன்றி எனது அருமையான சான்றோர்களுக்கும் அவையில் வீற்றிருக்கும் சான்றோர்களுக்கும் பெருமக்களுக்கும் இந்த விழாவை மிகச் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நமது சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இந்த விழாவுக்காக ஒத்துழைப்பு நல்கி வரும் அத்துணை பேருக்கும் எனது அன்பான காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது ஒரு சிறிய பாடலை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்றிருக்கிறேன். எனது பெயர் குணசுந்தரி. நான் ஒரு முதுகலை ஆசிரியையாக இருந்து சித்த மருத்துவம் ஹோமியோபதி அக்யூபஞ்சர் எல்லாம் பயின்று மருத்துவ சேவையாற்றி வருகிறேன். ஒரு ஆசிரியராக ஒரு மருத்துவராக ஒரு கலை இலக்கியத்தில் ஈடுபாடு கொண்ட ஒரு எழுத்தாளராக கவிஞராக ஒரு மேடை பேச்சாளராக இந்த இடத்தில் உங்களுக்கு நான் அறிமுகமாகிறேன். இதோ எனது பாடலை நமது தமிழ் பற்று மீது கொண்ட ஒரு பாடலை உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன். தமிழே வணங்குகிறேன், தாழ் பணிந்து வேண்டுகிறேன், அமிழ்தே மருந்தேனே ஆனந்தமாய் பாடுகிறேன். தமிழே வணங்குகிறேன், தாழ் பணிந்து வேண்டுகிறேன், அமிழ்தே மருந்தேனே ஆனந்தமாய் பாடுகிறேன்.
கம்பன் புகழ் வழி வந்த கம்பனுக்கும் மகிழும் ஐம்பெரும் காப்பியங்கள் அழகு தமிழில் கொடுத்தவளே, ஐம்பெரும் காப்பியங்கள் அழகு தமிழில் கொடுத்தவளே, கம்பரசம் பெருகி வந்து காதினில் தேனோடுதம்மா, கம்பரசம் பெருகி வந்து காதினில் தேனோடுதம்மா, செம்மொழி சிறப்பினிலே சிந்தையும் தான் குளிருதம்மா, செம்மொழி சிறப்பினிலே சிந்தையும் தான் குளிருதம்மா, தமிழே வணங்குகிறேன் தாழ் பணிந்து வேண்டுகிறேன், ஐம்பெரும் காப்பியங்கள் அழகு தமிழில் தந்தவளே, ஐம்பெரும் காப்பியங்கள் அழகு தமிழில் தந்தவளே, எல்லை இல்ல இன்பமுடன் இலக்கியங்கள் கொடுத்தவளே, எல்லை இல்ல இன்பமுடன் இலக்கியங்கள் கொடுத்தவளே, தொல்காப்பியமும் நன்னூலும் தூய தமிழில் தந்தவளே, தொல்காப்பியமும் நன்னூலும் தூய தமிழில் தந்தவரே, பல்லோரும் போற்றிடுவோம் பைந்தமிழை பாடிடுவோம், பல்லோரும் போற்றிடுவோம் பைந்தமிழை பாடிடுவோம், தமிழே வணங்குகிறேன் தாழ் பணிந்து வேண்டுகிறேன், அமிழ்தே நருந்தேனே ஆனந்தமாய் பாடுகிறேன், 10 பாட்டு 8 தொகை 11 கணக்கு நூல்கள், 10 பாட்டு 8 தொகை 11 கணக்கு நூல்கள், தித்திக்கும் திருப்புகழும் திருவாசகம் கொடுத்தவளே, தித்திக்கும் திருப்புகழும் திருவாசகம் கொடுத்தவளே, தமிழே வணங்குகிறேன் தாழ் பணிந்து வேண்டுகிறேன், அமிழ்தே நருந்தேனே ஆனந்தமாய் பாடுகிறேன், வள்ளுவன் கம்பனுக்கும் வழிகாட்டிய தமிழ் தாயே, வள்ளுவன் கம்பனுக்கும் வழிகாட்டிய தமிழ் தாயே, தெள்ளு தமிழ் தேவாரம் தமிழ் இசையும் படைத்தவளே, தெள்ளு தமிழ் தேவாரம் தமிழ் இசையும் படைத்தவளே, அள்ளி பருகி விட ஆனந்தமாய் பாடுகிறேன், அள்ளி பருகிடவே ஆனந்தமாய் பாடுகிறேன், தமிழே வணங்குகிறேன் தாழ் பணிந்து வேண்டுகிறேன், அமிழ்தே நருந்தேனே ஆனந்தமாய் பாடுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பை நல்கிய இந்த நமது சோமசுந்தரம் ஐயா அவர்களுக்கும், எனது பாவேந்தர் பாரதிதாசன் நிறுவனத்தின் இலக்கிய பேரவையின் தலைவரான திரு தம்பித்துரை அண்ணா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பை நல்கியதற்காக மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி, தமிழ் வளரட்டும், தமிழ் விளங்கட்டும், எங்கும் தமிழ், எதிலும் தமிழ், எல்லாம் தமிழ் என்ற நிலை உயரட்டும். நன்றி, வணக்கம். நாட்டுப்புற பாடல்களின் வரிசையில் வள்ளல் பெருமான் அவர்கள் இறைவனோடு கலக்கும் போது ஒரு அருமையான பாடலை பரவச நிலையில பாடியிருக்காரு. அந்த பாடலை எங்களுடைய சொந்த கருத்துல நாட்டுப்புற பாடல்ல பாடியிருக்கிறோம். ஏதாவது அதுல தவறு இருந்தாலும் நீங்க முதல்ல நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அந்த பாடல் பிடிச்சிருக்கான்னு பாருங்க. செய்யர் தன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே ஓ நானே நன்னே நானே நானே நான நன்னே நானே நன்னே நானே அர்ஜோதி தெய்வம் என்னை ஆண்டு கொண்ட தெய்வம் அரும்பலத்தை ஆடுகின்ற ஆனந்த தெய்வம் செய்யர் தன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே ஓ நானே நன்னே நானே ஓ நானே நான நன்னே நானே நன்னே நானே தாயாகி தந்தையுமாய் தாங்குகின்ற தெய்வம் தன்னை நிகரில்லாத தனித்தலைமை தெய்வம் செய்யர் தன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே ஓ நானே நன்னே நானே ஓ நானே நான நன்னே நானே நன்னே நானே சேயாக என்னை வளர்க்கும் தெய்வம் மகா தெய்வம்
சிற்றபையில் விளங்குகின்ற தெய்வம் அதே தெய்வம். செய்ய தன்னே நன்னே நானே நன்னே நானே நன்னே நானே ஓ நானே நன்னே நானே ஓ நானே நானே நன்னே நானே நன்னே நானே. இந்த வாய்ப்பினை வழங்கிய நூல்காஞ்சி அமைப்பிற்கு மிகவும் மிகவும் நன்றி கூறி வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நான் கவிதையெல்லாம் வாசிக்கணும்னு நினைச்சேன். ஒரே ஒரு பாடல் மட்டும் பாடி நிறைய பெற்றுறேன். தமிழரோட வீர விளையாட்டை பத்தி பாடுறேன். அந்த வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு நடந்த போராட்டம் எல்லாத்துக்கும் தெரியும். அந்த நேரத்தில் நான் எழுதுனது கவிதை பாடல். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இமயம் முதல் குமரி வரை நமது நாடு கொள்ளடா, எம பயமும் இல்லடா, எதிரியவனும் இல்லடா, இமயத்திலே கொடி நாட்டி வென்றவன் தமிழண்டா. துள்ளிக்கிட்டு வருகுது பார் ஜல்லிக்கட்டு காள, அத மல்லு கட்டி அடக்குறவன் ஜல்லிக்கட்டு வீரன். திமிரி வரும் காளையத்தான் திமிழ புடிச்சு அடக்குவான், முட்டை வரும் காளையத்தான் கட்டி தழுவி அடக்குவான். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இமயம் முதல் குமரி வரை நமது நாடு கொள்ளடா. ஜல்லிக்கட்டு இல்லை என்றால் காளைகளே இல்லடா, காளைகளும் இல்லை என்றால் நாட்டு மாடும் இல்லடா, உழவு தொழில் இல்லை என்றால் உணவு பொருள் இல்லடா, உணவு பொருள் இல்லை என்றால் உலகில் உயிர்கள் ஏதடா. நீரின்றி உலகில்லை வள்ளுவர் சொன்னாரு, ஏரின்றி உயிர்கள் இல்லை உணர்ந்தேதான் நீ பாரு. ஓடி வரும் நதிகளையே பொது உடைமையாக்குவோம், ஓடி வரும் நதிகளையே பொது உடைமையாக்குவோம், வாடி பயிர் வதங்காமல் வளமுடையதாக்குவோம். ஆடு மாடு மேய்த்தேதான் வருமானம் பெருக்குவோம், அது கதரும் கழிவுகளை உரமாக மாற்றுவோம். செயற்கை உரம் தவிர்த்தேதான் இயற்கை வளம் காப்போம், செயற்கை உரம் தவிர்த்தேதான் இயற்கை வளம் காப்போம். மண்ணின் தன்மை மாறாமல் மண்ணில் பயிரை வளர்ப்போம். அதிக அளவு கறக்குமடா ஜெர்சி மாடு பாலு, அதையும் குழந்தை குடிச்சாக்கா வயிற்றில் போகும் பாரு. உடல் நலத்தை காத்திடுமே நாட்டு மாட்டு பாலு, உடல் நலத்தை காத்திடுமே நாட்டு மாட்டு பாலு, அதையும் குழந்தை கூட்டி விட்டா வீரம் வரும் பாரு. தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, இமயம் முதல் குமரி வரை நமது நாடு கொள்ளடா, எம பயமும் இல்லடா, எதிரியவனும் இல்லடா, இமயத்திலே கொடி நாட்டி வென்றவன் தமிழண்டா. இந்த நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இருந்தது. நமக்கு அறிமுகப்படுத்தியவரே சோமசுந்தர ஐயா அவர்கள். நான் 4-5 பேர்த்த சந்திச்சிருக்கேன். இன்னைக்கு அவங்க சிறப்பாக நடத்துறாங்க. இதை தொடர்ந்து நிகழ்ச்சி நடத்தணும்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.